நெல்லை மேலப்பாளையத்தில் வீட்டில் வைத்து மனைவிக்கு பிரசவம் பார்த்த கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். இந்த சம்பவம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? என்ன நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நசீம் ஹுசேன். இவர் 2020ஆம் ஆண்டு ஆத்மா என்ற பெண்ணிடம் திருமணம் நடந்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பெண் தற்போது கர்ப்பிணியான நிலையில அருகாமையில் உள்ள மேலப்பாளையம் நகர்நல மருத்துவமனையில அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில அந்த பிரசவ தேதி என்பது நேற்றைய தினம் வந்த சூழல்ல அங்குள்ள நகர்நல மருத்துவமனையுடைய மருத்துவ அலுவலர் மற்றும் செவிலியர் உள்ளிட்டோர் நேரடியாக வீட்டிற்கு சென்று மருத்துவமனையில அந்த பெண்ணை அனுமதிக்க கோரி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தினர் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் இயற்கை முறையிலே பிரசவம் பார்க்க போகிறோம், அனுப்ப முடியாது என கூறி அவர் அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில மருத்துவ அலுவலர் போலீசாரிடம் புகார் தெரிவித்து உடனடியாக அந்த பெண்ணை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உறவினர் மற்றும் பெற்றோர் அனுப்புவதற்கு மறுத்து தெரிவித்ததனால அங்கிருந்து போலீசாரும் இவர்களும் சென்று மருத்துவமனை ஊழியர்களும் சென்று விட்டார்கள். இந்த நிலையில நேற்று இரவு அந்த பெண்ணுக்கு இயற்கை முறையில பிரசவம் பார்க்கப்பட்டு ஆண் குழந்தை ஒன்று இறந்த நிலையிலேயே பிறந்திருக்கிறது. இந்த சூழல்ல அந்த உயிரிழந்த குழந்தையை உடனடியாக யாருக்கும் தெரிவிக்காமல் அங்கே அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் வெளியே தெரிந்த சூழல்ல தற்போது போலீசார் நசீம் ஹுசேனை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ அலுவலர் மேலப்பாளையம் நகர்நல மருத்துவமனையுடைய மருத்துவ அலுவலர் புகாரின் அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் என அனைவரிடமும் விசாரணை மேலப்பாளையம் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.